என்னுடைய நண்பர்கள் எல்லாம் வேறு ஏதோ கோபத்திற்காக கிரிக்கெட் மேட்சை தடை செய்ய வேண்டும் என்று கூடி அந்த கிரிக்கெட் மேட்சை நிறுத்துவதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருந்த போது நான் அதில் பங்கு கொள்ளவில்லை. நான் அப்போ ஏதோ கிண்டலாக சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. இப்போ சகோதரி சொன்னது போல் உங்கள் படம் சில நேரம் நான் போடுற ட்வீட்டே சில பேருக்கு புரியாது. இந்த புரியலேன்னு சொன்ன ஒரு ட்வீட்டை, அப்படி புரியலேன்னு சொன்ன ட்வீட்டை இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா பாருங்கள். நீங்கள் இந்த 20 பேர் விளையாடுற விளையாட்டை போய் நிறுத்துறீங்களே, கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா செயின்ட் ஜார்ஜ் கோட்டை இருக்கு, அங்கே 234 பேர் விளையாட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அந்த விளையாட்டை இல்லை நிறுத்தணும். இந்த விளையாட்டு இப்போ விளையாட்டுட்டு போகிறாங்க, இல்லை விளையாடலனாலும் பரவாயில்ல, அவங்க விளையாடுற விளையாட்டு தடுத்து நிறுத்தியாக வேண்டிய விளையாட்டு, அதை செய்யுங்கள் என்று நான் சொன்னேன். புரியல, நான் என்ன பண்ணுறது? உங்களோட குரல்ல கேள்வி கேட்கணும்னு கொஞ்சம் ஆசையா இருக்கு சார். கேட்கலாமா சார்? கேளுங்க. எல்லாருக்கும் வணக்கம். வேலையில்லா திண்டாட்டம், கல்வி தரம், இது ரெண்டுமே நம்மள மாதிரி இளைஞர்களுக்கு பெரிய பிரச்சனையாகவே இருக்கு. இது குறித்து நீங்கள் முதல்வர் ஆனால் என்ன தீர்வு செய்வீர்கள்? நன்றி. மனசாட்சியுடன் பேசும் ஒரு பிரமை ஏற்படுகிறது. அதாவது இன்னைக்கு உலக தேவை, வருடம் ஒரு ஆனுவல் ரிக்குவயர்மெண்ட், உலகத்தின் தேவை 9 லட்சம் என்ஜினியர்ஸ். அந்த 9 லட்சத்தை இந்தியாவிலேயே நாம் தயார் செய்து விட்டால் வேலை வாய்ப்பு இல்லாமல் எப்படி போகும்? ஒன்றுமில்லை. அரசியல்வாதி தன் பையை நிரப்புவதை நிறுத்திவிட்டு சற்று நேரம் மனநிறைவுக்கான வேலையை துவங்கினால் கண்டிப்பாக வேலையில்லா திண்டாட்டம் இருக்காது. ஆனால் பல்வேறு கோணங்களில் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டை அணுக வேண்டி இருக்கிறது. அதில் முக்கியமான ஒரு இடம் கல்வியின் தரம். எத்தனை பேரை படிக்க வைத்தோம் என்பது முக்கியமல்ல, எத்தனை பேரை நல்ல புத்தகங்களை படிக்க வைத்தோம் என்பதுதான் முக்கியம். தேவையான புத்தகங்களை படிக்க வைத்தோம் என்பதுதான் முக்கியம். இன்று ஒரு ஆய்வில் தமிழகத்தை பற்றி அறிஞர்கள் சொல்வது, தமிழ் மாணவர்களுக்கு தமிழும் சரியாக வரவில்லை, ஆங்கிலமும் சரியாக வரவில்லை, கணிதமும் சரியாக வரவில்லை என்பதுதான் கணிப்பு. இந்நிலை மாறினால் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஓடிடும். அதுக்கு முக்கிய காரணமாக இருப்பது கல்வியின் தரம். அதை உயர்த்த வேண்டியது அனைவரும் தான். முக்கியமாக கல்வியை நீங்கள் வியாபாரமாக நினைப்பதால் தான் அதை நடத்தும் கல்லூரிகள் அதை வியாபாரமாக நினைக்கிறது. இங்கே படிச்சுட்டு வெளியே போய் எவ்வளோ சம்பாதிப்பேன்னு நீங்கள் எண்ணிக்கிட்டே போகிறீங்க, அவங்களும் எண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லாம் எண்ணமாகவே இருக்கிறது, செயல் வடிவம் பெறாது. அதனால் நம்மளும் அதை நான் இதை கற்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அது வியாபாரமாக இருக்காது. கல்வி வியாபாரமாக ஆகக்கூடாது. ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னு உங்க படம் பார்த்தா புரியவே புரியாது சின்ன பிள்ளையில. இப்பயுமே அப்படிதான். அந்த மாதிரி நிறைய தொலைநோக்கு விஷயங்கள், ஒரு டிஸ்டன்ஸ். இப்போ எனக்கு 18 வயசு ஆகிறது, நான் நிறைய படிச்சுட்டு இருக்கேன். அப்படி படிச்சு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நீங்க அப்பயே சொல்லிட்டீங்க நிறைய விஷயங்கள். அதை பத்தி என்ன, அதுக்கப்புறம் இன்னொன்று டெவலப்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் இந்தியா, அது எப்படி இருந்தா லைக் ஹவு கேன் வி டெவலப் சயின்ஸ் அண்ட் டெக், அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க சொன்னதுலேயே பதில் இருக்கு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு புரியலன்னு, எனக்கும் புரியாமல் இருந்த பல விஷயங்களைத்தான் நான் இன்று பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆக புரியாத பருவம் என்று ஒன்று இருக்கத்தான் செய்யும். அதை போக்க வேண்டிய கடமை ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது, முக்கியமாக கலைஞர்களுக்கு. தமக்கு தெரிந்ததை எடுத்து சொல்லி பலருக்கும் புரியும் வண்ணம் அதை எடுத்து வைப்பது. அதுக்கு பேர் உதாரணம் பல கலைஞர்கள். என்எஸ்கேக்கு எப்படி தெரியும் மிக்சி வரப்போகுதுன்னு எப்படி தெரியும்? அவர் சொல்லியிருப்பார் ஒரு பாட்டில். என்எஸ்கே அவர்களின் தூரதரிசனம் வியத்தகு தூரதரிசனம். அது எப்படி அவருக்கு வந்தது? அதுவும் நாடகக்காரர், படிப்பு பெருசாக இல்லாதவர். ஆனால் வரும். மக்களோடு மக்களாக இருந்தால், அப்பெல்லாம் டிகிரியாக இருந்தது. இந்த சக்கரத்தை கண்டுபிடித்த மனிதன் எந்த காலேஜில் படித்து அந்த சக்கரத்தை கண்டுபிடித்தான்? அந்த மாதிரி தனக்குள்ள ஒரு
அறிவு எல்லோருக்குமே இருக்கிறது. அதற்கு சிலருக்கு அது அரங்கேற வழி கிடைக்கிறது, சிலர் அதை அப்படியே மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒருத்தர் தெரிந்தவர் ஒருவர் சொல்லும்போது பட்டுன்னு உடனே பிடிபட்டுரும். அது கலை அப்படிப்பட்டது. நான் சொன்ன எல்லா விஷயங்களும் முன்னோடியாக சொன்னதில்லை. எனக்கு உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்துட்டாரு, அவ்வளோதான். ஆனால் நான் சொல்லும் விஷயங்கள் எல்லாமே இந்த மையம் சென்ட்ரிசம் உள்பட அதற்கு முன்னால் இருந்திருக்கிறது. காந்தியார் அவர்களின் சிவில் டிசொபீடியன்ஸ் என்று சொல்வதை தோரோ அமெரிக்காவில் எழுத்து வடிவில் செய்திருக்கிறார். இவர் அதற்கு செயல் வடிவம் கொடுத்தவர்கள். காந்தியும் ராஜாஜி அவர்களும் அதற்கு செயல் வடிவம் கொடுத்தார்கள். சிந்தனை அதற்கும் 60 வருடங்களுக்கு முன்னால் தோரோவின் புத்தகங்களில் இருக்கின்றன. சிவில் டிசொபீடியன்ஸ் என்ற வார்த்தையே இருக்கிறது. ஆனால் அதை புத்தகத்தில் ஒரு வரியாக, யாருக்கும் புரியாத ஒரு வரியாக விட்டுவிடாமல் அதை செயல்படுத்தி அனைவர் வாயிலும் புழங்கும் ஒரு வார்த்தையாக, எண்ணமாக அதை மாற்றியவர்கள் இந்த இருவர். அந்த மாதிரி அதுக்கு நான் அந்த நேரத்தின் அந்த விஷயத்தை வாங்கி கொண்டு உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், அவ்வளோதான். என் படத்தில் சயின்ஸ் வருவதற்கு காரணம் எனக்கு வராததை எல்லாம் செய்து காட்டுவது சினிமாக்காரனுக்கு ஒரு ஆசை. 3 பல்ட்டி அடிப்பாங்க, கிராவிட்டி டிஃபைங் பல்ட்டி. அது இந்த டான்ஸில் ஆடினவரே 1.5 தான் அடித்தார். அதுக்கு மேலே நாங்கள் 4 பல்ட்டி அடித்து காட்டுவோம். அது மாதிரி லைஃப்பில் பண்ண முடியாது. ஆனால் செய்ய முடியாததை செய்து காட்டுவது எங்களுக்கு ஒரு சந்தோஷம், அற்ப சந்தோஷம். அந்த மாதிரி ஒரு அற்ப சந்தோஷி தான் நானும். எனக்கு வராத விஷயங்களை பற்றி எல்லாம் கொஞ்சம் தெரிந்து கொண்டு, இன்று கூகுள் வாழ்க்கை அப்படித்தானே, எல்லாரும் அதிலிருந்து கற்றுக்கொள்வதில்லை. தெரியும் என்று சொல்வதற்காக ஊறுகாய் மாதிரி அந்த சப்ஜெக்டை கொஞ்சம் தொட்டு நக்கிக்குவாங்க, அவ்வளோதானே தவிர அது மாதிரி புத்தகங்களே வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெரிந்த மாதிரி பேசுவது எப்படிங்கிறதுக்கு ஒரு கோனார் நோட்ஸ் மாதிரி ஒரு சின்ன புத்தகங்கள் நிறைய வருகிறது. அந்த மாதிரி புத்தகங்களில் படிப்படியாக அடுக்கி ஏறி வந்த விஷயம்தான் என்னுடைய அறிவெல்லாம். அதைத்தான் உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன். மற்றபடி சயின்ஸ் எப்படி வளர வேண்டும், இந்தியாவில் ஏன் வளரவில்லை, இருந்தது தானே. சி.வி. ராமனும் மற்றவர்களும் இருந்த இந்த ஊரில் திடீரென்று அதில் தொய்வு ஏற்பட காரணம், நாம் சயின்ஸை போற்றும் அளவுக்கு இன்னோவேட்டர்ஸை போற்றுவதில்லை. அதை வேற எங்கேயோ அமெரிக்காலேயோ யூரோப்பிலேயோ கண்டுபிடிப்பாங்க, நாம் அதன் பயனாளிகள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். யுவர் நெசசிட்டி வில் பிகம் த மதர் ஆஃப் யுவர் இன்வென்ஷன். பட் நீங்கள் நெசசிட்டியை மாத்திரம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அந்த மதரை பார்த்து மரியாதை செலுத்தவே இல்லை. நீங்கள் அது தேவை, நான் அதற்கு ஏதாவது கண்டுபிடிப்பேன். அந்த மாதிரி கிராமத்தில் நிறைய சயின்டிஸ்ட் இருக்காங்க. சின்னதாக தன் தொழிலுக்கு தேவையான கருவிகளை அவர்களே செய்து கொள்ளுகிறார்கள். அவங்கெல்லாம் சயின்டிஸ்ட் தான். சயின்ஸை இன்ச்சாக நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியாவுக்கு இன்ச்சு கணக்கில் நகர்ந்தால் போதாது, மைல் கணக்கில் வேகத்தில் நகர வேண்டும். பக்கத்தில் இருக்கும் சைனா நம்முடைய சாலைகள் போல் குண்டும் குழியுமாக இருந்த சாலைகள், ஏழைகள் நிறைந்திருந்த ஊராக இருந்தது, கம்யூனிகேஷன் இல்லாத ஒரு ஊராக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 19,000 அடி உயரத்தில் ப்ரெஷரைஸ்டு கேபின் உள்ள ட்ரெயின் டிபெட் வரலாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அது நடந்தது 20 வருஷத்துக்குள்ளே நடந்தது, ஒரு தலைமுறைக்குள். நாம் அதனால் தான் அவசரப்படுத்துகிறேன். இப்பொழுது கிடைத்திருக்கும் இந்த வாய்ப்பை இளைஞர்கள் அரசியல் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அரசியல் வாய்ப்புன்னு நான் சொல்லும்போது ஏதோ ஒரு கட்சி தலைவனுக்காக நீங்கள் கூக்குரல் இடுவது அல்ல. உங்கள் கடமை. இந்த ரூமில் இருக்கிறவங்க எத்தனை பேர் ஓட்டுரிமை உள்ளவர்கள்? அத்தனை பேரும் ஓட்டுரிமையை பெற்றுவிட்டீர்களா? அதற்கான ஏற்பாடுகளை செய்து விட்டீர்களா? காரணம், இந்த நாட்டின் தேர் உங்கள் கையால் தான் இழுத்து நகர்த்தப்பட போகிறது. அதற்காக நீங்கள் தயாராகி விட்டீர்களா? ஒரு பெருந்திருவிழா, ஒரு முன்னேற்ற திருவிழா, அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற சந்தோஷத்தில் இந்த கல்ச்சரல் ஃபெஸ்டிவலுக்காக என்னென்ன ப்ரிப்பரேஷன் சந்தோஷமாக பண்ணீங்களோ அதே சந்தோஷத்துடன் நாட்டை நகர்த்தும் ஒரு வேளையில் நீங்கள் எல்லோரும் ஈடுபட வேண்டும். இது ஒரு தனிப்பட்ட கட்சிக்கான பிரச்சாரம் அல்ல, தமிழகத்திற்கான பிரச்சாரம். அதில் நீங்கள் பங்கு கொள்ள வேண்டும். நாளைய நல்ல தமிழகத்தின் பங்குதாரர்களாக, செல்வம் கொழிக்கும் தமிழகத்தின் பங்குதாரர்களாக நீங்கள் எல்லோரும் இருக்க வேண்டும். அது நான் தான் தேவர்மானில் போட்ட டயலாக் இங்கேயும் பொருந்தும்.
பழம் பறிக்க நான் இருப்பேனே தெரியாது, ஆனால் விதை நான் போட்டது என்று சொல்லும் அந்த சந்தோஷத்தை எனக்கு நீங்கள் கொடுங்கள், செயல்படுங்கள். நாளைய இந்தியா அது உங்கள் கையில். மக்கள் விரும்பும் ஒரு பிரதிநிதியை நீங்கள் மக்கள் நீதி மையம் வந்து பரிந்துரைக்கலாம் என்று சொல்லியிருக்கிறீர்கள். இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடராகவோ யாராலையோ வந்து இது வரைக்கும் என் சிற்றருக்கு அறிஞ்சு யாரும் சொன்னதாக நான் வந்து பார்த்ததே கிடையாது. இது எப்படி உங்களுக்கு தோணுச்சு? இது எப்படி ஒரு யூனிக்காக இருக்குது? எப்படி சார் இது உங்களுக்கு தோணுச்சு? நான் உங்களில் ஒருவன், உங்களில் நான். உங்களுக்கு தோன்றியவைதான் எனக்கு தோன்றும். நான் ஏன் பண்ணக்கூடாது? இவங்களை விட நான் எப்படி குறைஞ்சு போயிட்டேன் என்ற கேள்வி பலருக்கும் வந்திருக்கும். அதுவும் படித்த மாணவர்கள் மத்தியில் ஏன் இதை நாம் அனுமதித்தோம் என்ற குற்ற உணர்வுடன் இருக்கும் வேளையில் இந்த ஒரு ஏற்பாடு அல்லது வாய்ப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதில், அதற்கு கருவியாக இருப்பதில் மக்கள் நீதி மையம் பெருமை கொள்கிறது. எங்களுக்கு அவர்களுடைய திறமையையும் தலைமையையும் ஏற்க மக்கள் நீதி மையம் தயாராக உள்ளது என்பதைத்தான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இது வெறும் வாய்ப்பேச்சல்ல, அரசியல் மாண்பை மீட்டெடுக்கும் ஒரு கட்சியாகத்தான் நாங்கள் எங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் தான் ஒரு கல்லூரிக்கு நான் சென்று விசிட்டர்ஸ் புக்கில் கையெழுத்திடும் போது நீங்கள் யார் என்று கேட்ட பொழுது I am a neo-politicalturist என்று சொன்னேன். This is the new politics. You are part of it. You have to be part of it. If you're not, the country will not be any better than it is now. It is time that you walked into it. The line of control might be elsewhere, but we need to create the new line of control for local politicians so that they don't exceed their limits.